இன்னைக்கு நாம வந்து எக்ஸசைஸ் 1.1ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போறோம். 12 என்ன கொடுத்துருக்குன்னா a இன்ட்டு 5 3 -1 -2 which is equal to 14 7 7 7 அப்படின்னா ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் a. இந்த a என்னவா இருக்கும்னு கேட்கிறேன். ஃபைண்ட் a. இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்டு எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்யூஷன் பார்ட் போடுறேன். நான் என்ன பண்றேன், a இங்க கொடுத்திருக்கிற 5 3 -1 -2 ஈக்குவல் டு 14 7 7 7. இத நான் ax ஈக்குவல் டு b அப்படின்னு எழுதிக்கிறேன். ax ஈக்குவல் டு b ன்னு எழுதிக்கிறேன். இல்ல ab ஈக்குவல் டு c ன்னு எழுதிக்கலாம். உன்னோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ax ஈக்குவல் டு b ன்னு வச்சுக்கிறேன். xன்றது இவரு, bன்றது இவரு. இப்போ எனக்கு a மட்டும்தான் வேணும், x வேண்டாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், போஸ்ட் மல்டிப்ளை பை x இன்வர்ஸ். x இன்வர்ஸால போஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது, போஸ்ட் என்ன பின்னாடி மல்டிப்ளை பண்ணணும். ax x இன்வர்ஸ் ஈக்குவல் டு b x இன்வர்ஸ். இந்த x x இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் சொல்லு, i ஆயிடும், ஐடென்டி எலிமெண்ட் ஆயிடும். which is equal to என்ன கிடைக்கும், b x இன்வர்ஸ். a வால i மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், which implies ai. a வால i மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், a கிடைக்கும். அப்ப எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, b இன்ட்டு x இன்வர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சா போறோம், கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் a. அப்ப a கண்டுபிடிக்கணும், நான் என்ன கண்டுபிடிச்சா போறோம், b இன்ட்டு x இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா போறோம். கொஸ்டின்ல x என்ன இருக்கு, இத 2ன்னு வச்சுக்கோ. கொஸ்டின்ல x என்ன இருக்கு, 5 3 -1 -2 இதான் x. அப்ப x இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, 1 by determinant of x into adjoint x. அப்ப determinant of x என்ன கிடைக்குது, 5 2s are -10. உடனே ஒரு மைனஸ் போட்டுக்கோ. இது ஒரு -3 + 3. the answer is -7 not equal to 0 ன்னு வந்திருக்கு. அதனால x இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அப்ப எனக்கு x இன்வர்ஸ் வேணும். 1 by determinant of x -7 இன்ட்டு, இப்பதான் நல்லா கவனிக்கணும், adjoint x. adjoint xனா லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்க -2 வரும், இங்க 5 வரும். மத்தத சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணணும். இது -3 ஆயிடும், இது +1 ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 1/7 மட்டும் கிடைக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த மைனஸால எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணா இது +2 ஆயிடும், இது 3 ஆயிடும், இது -1 ஆயிடும், இது -5 ஆயிடும். இப்போ நான் x இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இங்க இருக்கிற x இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு a வேணும். அப்போ a வேணும்ன்றதுனால நான் என்ன பண்றேன், கவனிக்கணும். ஸோ a ஈக்குவல் டு b இன்ட்டு x இன்வர்ஸ். b யோட வேல்யூ என்ன இருக்கு பாரு, தோ இருக்கு b. b என்ன இருக்கு, அதனால b இன்ட்டு x இன்வர்ஸ் போடும்போது x இன்வர்ஸ்ல இருக்கிற 1/7 முன்னாடி போட்டுக்கோ. இன்ட்டு b தான் ஃபர்ஸ்ட் போடணும். 14 7 7 7 b போட்டாச்சு. இன்ட்டு x இன்வர்ஸ்ல வந்து 1/7 நான் ஏற்கனவே முன்னாடி போட்டாச்சு. அங்க இருக்கிற 2 3 -1 -5. இப்போ இது எல்லாத்தையும் 7 ஆல டிவைட் பண்ணிடு. இது எல்லாத்தையும் 7 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும், இங்க ஒரு 2 வரும், இங்க ஒரு 1 வரும், இங்க ஒரு 1 வரும், இங்க ஒரு 1 வரும். இன்ட்டு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 2 இருக்கு, ஒரு 3 இருக்கு, ஒரு -1 இருக்கு, ஒரு -5 இருக்கு. which is equal to, இப்போ நான் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸையும் உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2 2s are 4, 1 into 1 -1, 4 -1 கிடைக்கும். அப்புறம் 2 3s are 6, 6 - 5 கிடைக்கும். 1 2 is 2 -1 கிடைக்கும். 1 3 is 3 -5 கிடைக்கும். which is equal to 4ல 1 போச்சுனா 3, 6ல 5 போச்சுனா 1,
2ல 1 போச்சுனா 1, 3ல 5 போச்சுனா -2. இதுதான் the required matrix A. Therefore A equal to 3, 1, 1, -2. புக் ஆன்சர் செக் பண்ணிக்கோ. நான் நேரா ஆன்சர் பார்ட் போடுறேன். இங்க given என்ன கொடுத்திருக்குன்னா AXB equal to C கொடுத்திருக்கு. We have to find x என்னன்னு கேக்குறாங்க இந்த क्वेश्चनல. AX equal to B, sorry, AXB equal to C இருக்கு. AXB equal to C இருந்தா what is x? They are asking this x. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. முதல்ல எனக்கு x மட்டும் தான் வேணும். இந்த x மட்டும் தான் வேணும். அப்ப இங்க இருக்கிற ஏவும் பியும் வேண்டாம். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி இருக்கிற ஏ வேண்டாம். அப்ப முன்னாடி இருக்கிற ஏ வேண்டாம்னா அதை ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் பண்ண போறேன். நல்லா கவனிக்கணும். ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் போட போறேன். மல்டிப்ளை பண்ண ப்ரீ மல்டிப்ளை பண்ணா முன்னாடி பண்ணணும். இங்கேயும் முன்னாடி ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் பண்ணும். அப்ப பாரு ப்ரீ மல்டிப்ளை ஏஎக்ஸ்பி கூட ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஏ இன்வெர்ஸ் வந்து ஐ ஆயிடும். ஐஎக்ஸ்பி ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி கிடைக்கும். ஐயால எக்ஸ மல்டிப்ளை பண்ணா we get xb equal to a inverse c கிடைக்கும். இப்போ எனக்கு b வேண்டாம். now post multiply with b inverse ஆல post multiply பண்ணணும். அப்ப x b inverse equal to a inverse c b inverse. இந்த b ஆல b இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணா i ஆயிடும். அப்ப x into i equal to a inverse c b inverse. x into i, x equal to a inverse c b inverse. இதுதான் 1. இப்ப நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? a inverse c b inverse கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? a inverse கண்டுபிடிக்க போறேன். a யாரு? இவரு. a inverse கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ யாரை கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்ன சொல்லு? 1 into 0 0 மைனஸ் போடுவேன். 2 into -1 மைனஸ் வரும், +2 வரும், which is equal to 0, not equal to 0. அதனால a inverse exist. a inverse கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இங்க யார் இருக்கா? b inverse. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் b போடு. டிட்டர்மினன்ட் ஆஃப் b என்ன வரும்? 3 into 1 3 +2 ஆயிடும். ஆன்சர் என்ன வருது? 5 வருது. 5 வந்து not equal to 0. அப்ப b inverse exist வரும். இப்போ எனக்கு என்ன வேணும்? a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லு. 1 by determinant of a into adjoint a. அப்போ 1 by determinant of a இதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க 2 adjoint a. a வை அட்ஜாயின்ட் பண்ணும். லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. மத்தத சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணிக்கோ. 1 -2 அவ்வளவுதான். அதே மாதிரி நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போறேன்? b இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். b இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டைரக்டா போட்டுற போறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் b, டிட்டர்மினன்ட் ஆஃப் b இதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க 5 இன்டு அட்ஜாயிண்ட் b. அட்ஜாயிண்ட் b னா லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. இது 1 ஆகும், இது 3 ஆகும். இங்க என்ன வரும்? -1 வரும், +2 வரும். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நான் கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ 1 எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா x equal to a inverse b இருக்கு. x equal to a inverse cb அப்படின்னு இருக்கு. cb inverse இருக்கு. அப்ப x equal to a inverse என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்க? a inverse வந்து a inverse ஓட ஃபார்முலா வந்து இதோ இருக்கு. 1/2 into 0 1 -2 1. 1/2 into 0 1 -2 1 into c. c இதோ இருக்காரு 1 1 2 2. அவரை இங்க போட்டுடணும். 1 1 2 2. இவர் வந்து c. b inverse இதோ இருக்காரு 1/5. 1/5. 1 2 -1 3. அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணு. 1/10 முன்னாடி போட்டுது. இப்போ நான் இதையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 0 into 1 0, 1 into 2 2. நல்லா கவனிக்கணும். 0 into 1 0, 1 into 2 2, -2 into 1 -2, 1 into 2 2,
-2 into 1 -2 1 into 2 2 மீதி இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே லைனா மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/10 கிடைக்கும். இங்க 2 கிடைக்கும், இங்க 2 கிடைக்கும், இங்க 0 கிடைக்கும், இங்க 0 கிடைக்கும். இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, -1 இருக்கு, 3 இருக்கு. இப்போ இது ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ண போறேன். 1/10 into 2 into 1 2 2 into 1 2 2 minus 2 2 2s are 4 3 2s are 6 4 minus 6 0 0 0 0 which is equal to 1/10 into 0 -2 0 0 இவர்தான் யாரு x book answer check பண்ணிக்கோ. therefore x is equal to 1/10 into 0 -2 0 0 இங்க +6 வரும். சாரி, இங்க +6 வரும். 2 2s are 4 3 2s are 6 +6 0 0 0 0 கரெக்ட். இது 6 + 4 இங்க என்ன வரும்னா 10 வரும், +10 வரும். இப்போ 10 ஆல டிவைட் பண்ணனா 0/10 is 0, 10/10 is 1, 0/10 is 0, 0/10 is 0. அவ்வளவுதான்.